ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வைஷாலிக்கும் திவ்யாக்கும் நடந்த ஒரு மிக அசத்தலான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வர எல்லா வேரியேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க. இது வந்து 15+10 ஃபார்மெட்டில் விளையாடப்படுற கேமு. இந்த இடத்துல வைஷாலி வந்து E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ E5 வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க திவ்யா. இப்போ நைட் F3, நைட் C6, பிஷப் C4. ஸோ இட்டாலியன் கேமு. இப்போ நைட் F6 வந்து ப்ளே பண்ணுறாங்க இந்த இடத்துல திவ்யா. இப்போ D4 வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க வைஷாலி. ஸோ இமீடியட்டாக D4 ஸ்ட்ரைக் பண்ணதுமே இந்த சென்டர் பான் வந்து இப்போ கேப்சர் ஆகுது. இப்போ E5. ஸோ E5 ப்ளே பண்ணி இந்த நைட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க வைஷாலி. ஸோ திவ்யா பார்த்தீங்கன்னா கவுண்டர் அட்டாக் பண்ணுறாங்க இந்த பிஷப்பை. ஸோ வைஷாலி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுடைய லைட் ஸ்கொயர் பிஷப் வேணும்னு சொல்லிட்டு இந்த பிஷப் வந்து ரிட்ரைவ் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் இந்த நைட்டும் இப்போ பின்ல இருக்குது. திவ்யாவும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணிடுறாங்க. ஸோ நைட் D7, நைட் D7க்கு அப்புறமா இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, இந்த இடத்துல இப்போ பான் டெக்ஸ் பிஷப்பு. ஸோ இந்த இடத்துல பான்ஸ் வந்து டபுள் ஆகுது பாருங்க. ஸோ பான்ஸ் டபுள் ஆகிறதுனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஒரு பிஷப்பையும் வந்து கொடுத்துட்றாங்க வைஷாலி. ஓகேங்களா, இந்த இடத்துல இப்போ நைட் டெக்ஸ் பான். ஸோ இந்த ஒரு சென்டர் பானை வைஷாலி வந்து கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ சென்டர் பானை கேப்சர் பண்ணதுமே இப்போ பிளாக் வந்து இந்த ஒரு மூவ் வந்து ப்ளே பண்ணலாம். பட் திவ்யா வந்து இந்த ஒரு லைனுக்கு போகலை. ஸோ இந்த ஒரு மூவ் ப்ளே பண்ணால் ஒயிட் வந்து கேசல் பண்ணி அதுக்கப்புறமா இந்த நைட்டை வந்து பின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு C6 பானுக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு த்ரெட் வரும். ஸோ அதனால் திவ்யா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய நைட் எடுத்துகிட்டு போயிட்டு ஹோம் ஸ்கொயர்லேயே போட்டுடுறாங்க. ஸோ நைட் B8. ஸோ அவங்களுடைய பிளான் என்னென்னா இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு இந்த நைட்டை நம்ம இந்த மாதிரி நார்மலாக டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இப்போ வைஷாலி கேசல் பண்ணுறாங்க. இப்போ திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிஷப்பை டெவலப் பண்ணுறாங்க. ப்ளஸ் கிங்கையும் கேசல் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. இந்த இடத்துல இப்போ குயினை வெளியில் கொண்டு வராங்க வைஷாலி. இப்போ பிளாக்கும் கேசல் பண்ணுறாங்க. இப்போ நைட்டை வெளியில் கொண்டு வராங்க வைஷாலி. ஸோ வைஷாலி பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்களுடைய பீசஸ்லாம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ A5 வந்து ப்ளே பண்ணுறாங்க திவ்யா. ஸோ இந்த இடத்துல அதிரடியாக A5 ப்ளே பண்ணுறதுக்கான ரீசன் நம்ம ரூக்கை வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்காக தான். இப்போ பிஷப் D2, இப்போ ரூக் A6. ஸோ இப்போ பிளாக்கோடைய பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு ரூக்கை இந்த வழியாக ஸ்விங் பண்ணுறது தான். அண்ட் நெக்ஸ்ட்டு நைட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு C6 ஸ்கொயருக்கு டெவலப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரூக் E1. இப்போ இந்த பானை புஷ் பண்ணுறாங்களா, இப்போ ரூக்குக்கு ஒரு வழி வந்திருக்கு பாருங்க. இப்போ இந்த ஒரு நைட் அட்டாக்ல இருக்குது. அதனால் நைட் எடுத்துகிட்டு போயிட்டு F5 ஸ்கொயரில் போடுறாங்க. ஸோ இந்த நைட் ஆக்டிவாக இருக்கிறதுனால இந்த ஒரு டெவலப் ஆகாத பிஷப்பை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க திவ்யா. ஸோ பிஷப் டெக்ஸ் நைட்டு, குயின் டெக்ஸ் பிஷப்பு. இப்போ ரூக்கை வந்து ஸ்விங் பண்ணுறாங்க திவ்யா. ஸோ ரூக்கை ஸ்விங் பண்ணதுமே இந்த இடத்துல பாருங்க வைஷாலியும் வந்து அவங்களுடைய ரூக்கை வந்து அலைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு ரூக் வந்து D5லையும் இன்னொரு ரூக் வந்து E5லையும் அவங்க வந்து அலைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ வைஷாலியும் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனலாக அவங்களுடைய லாஸ்ட் இந்த மைனர் பீஸை இப்போ டெவலப் பண்ணி அவங்களும் இந்த டெவலப்மெண்ட்டை முடிச்சிருக்காங்க. பட் திவ்யாவுடைய பொசிஷனில் இந்த ஒரு பான் வந்து டபுளாக இருக்குது. அண்ட் இந்த ஒரு பான் வந்து ஐசோலேட்டடாக இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து குயினை வந்து F3க்கே கொண்டு வந்துடுறாங்க வைஷாலி. குயின் F3க்கு அப்புறமா இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து B4ல போகிறாங்க. ஸோ அதிரடியாக பாருங்கள், நைட் B4க்கு வந்து இந்த ஒரு C2 பானை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் என்னதான் இந்த பானை புஷ் பண்ணாலும் இந்த ஒரு பானை வந்து டேக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூக்குக்கு அட்டாக் வரும். இந்த ஒரு ரூக்கை இங்கே போட்டிங்கனாலும் இந்த இடத்துல வந்து நைட் D4 ப்ளே பண்ணி குயினையும் ரூக்கையும் ஃபோர்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் இந்த இடத்துல வந்து இந்த பானெல்லாம் வந்து புஷ் பண்ணல வைஷாலி. ஸோ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ரூக்கை இங்கே ப்ளே பண்ணுறாங்க. அதாவது ரூக் E2. ஸோ இந்த இடத்துல ரூக்கை டபுள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. இப்போ திவ்யா வந்து இந்த இடத்துல நைட் டெக்ஸ் C2 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நைட் டெக்ஸ் C2க்கு அப்புறமா பாருங்கள் இந்த ஒரு ஸ்கொயரில் இப்போ ஒயிட்டோடைய ரூக் இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட்டு நைட் D4 வந்து த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ நைட் D4 மூலிமா ரூக்கும் குயினும் வந்து ஃபோர்க்கில் மாட்டிக்கும். ஸோ அதனால் வைஷாலி வந்து இந்த ஒரு சென்டர் பானை இப்போ ரீடேக் பண்ணிக்கிறாங்க. ஒரு பானை இவங்க எடுக்கிறாங்க, இன்னொரு பானை அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆக்சுவலாக கேட்குறாங்க. பட் குயின் எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல நடக்கல. இந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா நைட் D4 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நைட் D4 மூலிமா இந்த ரூக்குக்கு அட்டாக்கு. இப்போ ஃபர்தராக ரூக் வந்து இந்த E5லேயே மெயின்டைன் ஆகுறாரு. ஸோ ரூக் E3. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரூக்கை வந்து டபுள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. பட் திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா பிஷப் எடுத்துகிட்டு வந்து இந்த ரூக்கை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இப்போ ரூக் வந்து D3க்கு வந்து அலைன் ஆயிட்டாரு. இப்போ இந்த பிஷப் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. இப்போ ரூக் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா பாருங்கள் ஒயிட்டோடைய 2 ரூக்கு ப்ளஸ் குயினும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அலைனாக இருக்குது. நைட் வந்து இந்த குயினுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இப்போ சிம்பிளாக குயினை வந்து வெளியில் கொண்டு வராரு பிளாக்கு. ஸோ குயினை வெளியில் கொண்டு வந்ததுமே இந்த ஒரு ஸ்கொயருக்கு வந்து ப்ரெஷர் வருது G2 ஸ்கொயருக்கு.
ஸோ அதனால இப்ப G3 வந்து ப்ளே பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லா நேரத்துலயும் ஒயிட்டோடைய குயின் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ரூக்க வந்து ஃபைனலா இந்த ஒரு E8 ஸ்கொயருக்கு கொண்டு வராங்க. ஸோ ரூக் E8க்கு அப்புறமா வைஷாலி வந்து அவங்களுடைய இந்த பான்ஸ வந்து அக்ரெசிவா புஷ் பண்றாங்க. ஸோ வைஷாலியோட இந்த பான்ஸ்லாம் பாருங்க கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு. பிளஸ் சென்டர்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பான் இருக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஸ்டில் இந்த பான்ஸ்லாம் வந்து வீக்கா இருக்கு திவ்யாக்கு. இப்ப குயின் H5 ஸோ குயின் வந்து அட்டாக்ல இருக்கிறதுனால குயின் H5க்கு அப்புறமா இப்ப இந்த குயின் எடுத்துட்டு வந்து இந்த ரூக்க வந்து அட்டாக் பண்றாங்க. இப்ப நீங்க நினைக்கலாம் இந்த ஒரு F3 ஸ்கொயர் வந்து வீக்கா இருக்கே ஒயிட்‌க்கு. ஸோ இத நம்ம அட்டாக் பண்ணலாமே நீங்க நினைக்கலாம். பட் இத வந்து உங்களால அட்டாக் பண்ண முடியாது. இப்ப நீங்க நைட் செக் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னதான் ரூக்க வச்சு எடுத்தாலும் நம்ம இந்த ரூக்க வந்து ரீடேக் பண்ணிக்கலாம்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல ஒரு செக்மேட் இருக்கு. ஸோ இத வந்து பிளாக்கால ப்ளே பண்ண முடியாது. ஸோ அதனால இமிடியேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களால நைட் F3லாம் போட முடியாது. ஸோ இந்த ஒரு ரூக் அட்டாக்ல இருக்கு இல்லையா? அதுக்கு தான் நீங்க டிஃபெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய இன்னொரு ரூக்க கொண்டு வந்து இந்த ரூக்க வந்து டிஃபெண்ட் பண்றாங்க. இப்ப வைஷாலி என்ன பண்றாங்கன்னா, ரூக் F2 ப்ளே பண்ணி இந்த F3 ஸ்கொயர வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ F3 ஸ்கொயர டிஃபெண்ட் பண்றது மட்டும் இல்லாம, நெக்ஸ்ட் இந்த பானையும் நம்ம வந்து அட்வான்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால திவ்யா வந்து அவங்களுடைய குயின் எடுத்துட்டு வந்து இந்த ஒரு F5 ஸ்கொயர்ல போட்டுர்றாங்க. இந்த பான் அப்படியே பிளாக் பண்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஒரு D3ல இருக்க ரூக்குக்கும் அட்டாக் இருக்கு. ஸோ அதனால ரூக் E3 ப்ளே பண்றாங்க வைஷாலி. ஸோ இந்த இடத்துல திவ்யா என்ன பண்றாங்கன்னா, இந்த எச் பான வந்து புஷ் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த எச் பான புஷ் பண்றதுக்கு பதிலா, இந்த ஒரு பான புஷ் பண்ணியிருக்கலாமே. ஸோ இந்த ஒரு பான நம்ம வந்து காப்பாத்திருக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா, குயின் A7 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த ஒரு A5 பானும் அண்ட் இந்த ஒரு C5 பானும் பார்த்தீங்கன்னா வீக்கா தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பான புஷ் பண்றதுல எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டும் பிளாக்குக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால பிளாக் என்ன பண்றாங்கன்னா, அக்ரெசிவா இந்த ஒரு எச் பான புஷ் பண்றாங்க. ஒயிட்டுடைய கிங் சைட்ல வந்து அட்டாக்க வந்து ஜெனரேட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி குயின் ரூக்ல வந்து இந்த சைட்ல அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஸோ பானை வச்சு பிரேக் பண்ணி ஏதாவது அவங்க பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னா, இப்போ இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு பானை டேக் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்தரா வந்து ரூக்க வச்சு இந்த ஒரு பானை வந்து காப்பாத்திக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்க திருப்பி நினைக்கலாம், இந்த ஒரு பானை எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த ஒரு பானை எடுத்தாலுமே எந்த விதமான ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்காது ஒயிட்டுக்கு. அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கார்னருக்கு போன மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல வைஷாலி வந்து குயின் B7 வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ குயின் B7 உடைய முக்கியமான ரீசன், குயின் வந்து இந்த ஒரு டயகனல்ல பார்த்துட்டு இருக்காரு. ஸோ எந்த நேரத்திலயும் கிங்குக்கு டிஃபென்சிவா வரலாம். அண்ட் இப்போதைக்கு இந்த ஒரு ரூக்கையும் வந்து நம்ம B8 ஸ்கொயர்ல வரவிடாம தடுத்துட்டு இருக்கோம். இப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய பிளான் படி இந்த இடத்துல பான் பிரேக் பண்ண முயற்சி பண்றாங்க. இப்ப நைட் வந்து சென்டர் ஆஃப் த போர்டுக்கு வராரு. ஸோ நைட் வந்து இந்த ஒரு டயகனல்ல வந்துட்டாரே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த இடத்துல நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நல்ல அவுட் போஸ்ட் இருக்கு. அதாவது நைட் G5. ஸோ இப்ப திவ்யா வந்து இந்த பானை வந்து டேக் பண்ணிக்கிறாங்க. இப்ப பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல பான் டெக்ஸ் பான் ப்ளே பண்ணதுமே H5 வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ H5 ஓப்பன் ஆனதுமே இமிடியேட்டா ரூக் H6 ப்ளே பண்ணி இந்த ஒரு H5ல வந்து ஆக்குபை பண்ணிக்கிறாங்க திவ்யா. ஸோ இந்த ஒரு H5ல போட்டதுமே இப்ப இமிடியேட்டா இந்த ஒரு நைட்டும் இந்த ஒரு நல்ல அவுட் போஸ்ட்க்கு வந்துடுறாரு. ஸோ நைட் G5. ஸோ இந்த நைட்டை நீங்க கிக் பண்ணணும் அப்படின்னு உங்களால நினைக்க முடியாது. இந்த நைட்டை நீங்க கிக் பண்ணிட்டீங்கன்னா குயின் F7 செக் வரும். குயின் F7 செக்குக்கு அப்புறமா கிங் H8 அதுக்கப்புறமா இந்த ரூக்க டேக் பண்ணிட்டு ஒரு சூப்பரான செக்மேட் வந்து நம்ம டெலிவர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து பிளாக்கால துரத்த முடியாது. ஸோ இந்த இடத்துல திவ்யா வந்து ரூக் F8 வந்து ப்ளே பண்ணிக்கிறாங்க. இந்த பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி குயின் சேஃப்கார்ட் பண்ணாலும் குயினுக்கும் மற்ற வேலைகள் இருக்கு. இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா, குயின் எடுத்துட்டு வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. பட் இந்த இடத்துல குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணா வைஷாலிக்கு தான் பார்த்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ். அதனால திவ்யா வந்து குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணல. நீங்க குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல வந்து இப்ப நைட் டேக் C4. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்கு அவங்களுக்கு. ஸோ இந்த பான் செயின்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் இந்த பான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடா இருக்கு. ஸோ இதை வச்சே பார்த்தீங்கன்னா வைஷாலி கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம். அதனால குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. திவ்யாவை என்ன பண்றாங்கன்னா, குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாம குயின் எடுத்துட்டு வந்து G4ல போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ குயின் G4 மூலியமா குயினுக்கு பாருங்க இங்க ஒரு ஆக்சஸ் இருக்கு D1 ஸ்கொயர்ல. இந்த இடத்துல இப்ப வைஷாலி வந்து குயின் G2 ப்ளே பண்றாங்க. இப்ப நீங்க இந்த இடத்துல ஒரு செக் குடுக்கலாமான்னு கேட்டீங்கன்னா குடுக்கலாம். பட் நமக்கு வந்து ரூக் F1 மூவ் வந்து அவைலபிளா இருக்கு. திருப்பி குயின் வந்து இந்த G4 ஸ்கொயருக்கு தான் வந்தாகணும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த ஒரு செக் குடுத்து எந்த விதமான ஒரு பெரிய ஒரு விஷயத்தையும் வந்து அச்சீவ் பண்ண போறது கிடையாது. இந்த இடத்துல இப்ப என்ன நடக்குதுன்னா, ரூக் இப்ப இந்த ஒரு B5ல கொண்டு வராரு பிளாக். ஸோ இப்ப இந்த ரூக்க கொண்டு வந்ததுமே நம்ம யோசிக்கலாம், இந்த ஒரு ஸ்கொயர் இப்ப வீக் ஆயிடுச்சு. நம்ம இந்த குயினை இங்க கொண்டு போயிட்டு இங்க ஒரு அட்டாக்க வந்து ஜெனரேட் பண்ணலாமே. நைட்டும் இங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் இப்ப குயின் D1 வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். இந்த இடத்துல நீங்க தப்பி தவறி கிங் G2 ப்ளே பண்ணிட்டீங்கன்னா, குயின் H1 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். அதனால கிங்க உங்களால எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. நீங்க ரூக்க வச்சு தான் பிளாக் பண்ற மாதிரி இருக்கும். ரூக்க வச்சு பிளாக் பண்ணீங்கன்னா நைட் E2 செக், நைட் E2 செக் மூலியமா ஒயிட்டுடைய குயினை நம்ம வின் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஒயிட்டால
அவங்களுடைய குயினை இந்த ஒரு D5 ஸ்கொயருக்கு கொண்டு வர முடியாது. ஸோ வைஷாலியும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு தப்பை ப்ளே பண்ணல. இந்த இடத்துல வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா சிம்பிளாக ரூக்கை வந்து பேக் ரேங்க்குக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ ரூக்கை பேக் ரேங்க்குக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா இப்போ நைட் எடுத்துகிட்டு வந்து இந்த நைட்டை வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க திவ்யா. ஸோ இந்த இடத்துல நைட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. நைட் டெக்ஸ் நைட், குயின் டெக்ஸ் நைட்டு. இப்போ சிம்பிளாக இந்த ஒரு பானை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த பான் வந்து அட்டாக்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த பானை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த இடத்துல இப்போ ஃபர்தராக இந்த ஒரு பானை வந்து திவ்யா புஷ் பண்ணுறாங்க. இந்த பானை எடுக்கல. பட் வைஷாலி வந்து திவ்யாவுடைய குயினை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ குயின் A6. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பானுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்குது பிளாக்கோடைய குயினு. இப்போ வந்து பான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. பான் டெக்ஸ் பானு, குயின் டெக்ஸ் பானு. இந்த இடத்துல இப்போ குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க வைஷாலி. ஸோ இந்த குயின் எக்ஸ்சேஞ்ச் அக்செப்ட் பண்ணாலும் வைஷாலிக்கு தான் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ். ஸோ ஏன்னா வைஷாலி கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது அண்ட் சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா வைஷாலியுடைய பான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் குயின் எக்ஸ்சேஞ்சை வந்து பண்ணலை திவ்யா. ஸோ இந்த இடத்துல திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா குயின் எடுத்துகிட்டு வந்து C3ல போடுறாங்க. திருப்பியும் குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க. இந்த வாட்டியும் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ திவ்யா குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. குயின் எடுத்துகிட்டு வந்து C6ல போடுறாங்க. ஸோ 3வது வாட்டி குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்குறாங்க வைஷாலி. ஸோ இந்த வாட்டியும் குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை. குயின் C3. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ கிங் G2 வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பொசிஷனை வந்து ரிப்பீட் பண்ணல. வைஷாலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைட்டிங் மோடில் இருக்கிறாங்க. கிங் G2 ப்ளே பண்ணுறாங்க. கிங் G2க்கு அப்புறமா இப்போ ரூக் B4. ஸோ ரூக் B4க்கு அப்புறமா பாருங்கள் இந்த குயினுக்கு வந்து அட்டாக்கு அண்ட் சடனாக பாருங்கள் இந்த ஒரு ஸ்கொயர் வந்து வேக்கண்ட் ஆகிடுச்சு. அதனால் இப்போ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா குயின் A8 செக் தராங்க. கிங் மூவ் ஆனதுக்கப்புறமா இந்த இடத்துல வைஷாலி ஒரு பெரிய மிஸ்டேக்கை பண்ணிடுறாங்க. அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடுறாங்க. ஸோ ரூக் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டதுமே இந்த ஒரு ஸ்கொயர் வந்து ஒயிட்டுக்கு வந்து இப்போ வேக்கண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ பிளாக் வந்து அழகாக இதுக்குள்ளே போகலாம் அண்ட் இந்த ஒரு H1 ஸ்கொயர் வந்து வீக்காக இருக்குது. ரூக் இங்கே சூப்பராக ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்காரு. குயினையும் நம்ம இங்கே கொண்டு வரலாம். ஸோ இமீடியட்டாக திவ்யா அதை ஸ்பாட் பண்ணி குயின் C1 வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒன்று ரூக் F1 ப்ளே பண்ணி இந்த குயினை ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ரூக்கை இங்கே போட்டு இந்த ஒரு ரூக்கோடைய ஆக்சஸை கட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2 பேருடைய கோஆர்டினேஷன் குயின் அண்ட் இந்த ரூக் கோஆர்டினேஷன் மூலிமா பிளாக் வந்து செக்மேட் பண்ணுறதுக்கு தயாராகிறாரு. சப்போஸ் நீங்கள் இந்த ஒரு ரூக் F1 ப்ளே பண்ணி இந்த குயினை ஸ்டாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ரூக் B2 செக் வரும். ரூக் B2 செக்குக்கு அப்புறமா நீங்கள் ஒன்று கிங்கை வந்து G1ல போடலாம். அப்படி இல்லைனா கிங்கை வந்து இந்த ஒரு F3 ஸ்கொயரில் போடலாம். சப்போஸ் நீங்கள் கிங் G1 ப்ளே பண்ணுறீங்கன்னா அழகாக ரூக் எடுத்துகிட்டு வந்து H1ல போட்டுக்கலாம். இந்த ரூக்கை நீங்கள் இப்போ எடுத்து தான் ஆகணும். இப்போ இந்த ஒரு ரூக் எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு சூப்பரான செக்மேட்டில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அப்படி இல்லையா இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல நீங்கள் கிங் F3 ப்ளே பண்ணிங்கனாலும் நம்ம இந்த ரூக்கை வந்து டேக் பண்ணிக்கலாம். ஸோ மெட்டீரியல் லாஸும் ஏற்படும் ஒயிட்டுக்கு. ஸோ இந்த ஒரு ரீசனால் ரூக் F1 வந்து இந்த இடத்துல வைஷாலியால் ப்ளே பண்ண முடியாது. ஸோ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரூக் எடுத்துகிட்டு வந்து H5ல போடுறாங்க. ஸோ இந்த ஒரு ரூக்கோடைய ஆக்சஸை கட் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல ஒரு சூப்பரான சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ ரூக் டெக்ஸ் ரூக்கு, பான் டெக்ஸ் ரூக்கு, திரும்ப ரூக் டெக்ஸ் பானுக்கு அப்புறமா பாருங்கள் திருப்பி இங்கே ஒரு செக்மேட் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு செக்மேட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக இப்போ வைஷாலி என்ன பண்ணுறாங்கன்னா கிங் எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு F3 ஸ்கொயரில் போடுறாங்க. இப்போ குயின் மூலிமா ஒரு செக்கு. உங்களால் கிங்கை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. பின்னாடி ஒயிட்டோடைய குயின் இருக்கார். அதனால் ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். ஸோ வைஷாலி ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ணுறாங்க. ரூக்கை வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல குயின் மூலிமா ஒரு செக் வருது. ஸோ நீங்கள் திரும்ப கிங்கை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. சப்போஸ் கிங்கை G3ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குயின் F4 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. அப்படி இல்லையா நீங்கள் உங்களுடைய கிங்கை E3ல போட்டிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டிங் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செக்மேட் மூலிமா உங்களுடைய கிங் வந்து செக்மேட் ஆகிடும். இப்போ குயின் செக்கு, இப்போ கிங் சென்டர் ஆஃப் த போர்டுக்கு போனதுக்கப்புறமா ரூக் மூலிமா ஒரு செக்கு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு செக்குக்கு அப்புறமா நீங்கள் உங்களுடைய கிங்கை எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஸோ ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ணி ஆகணும். வைஷாலியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ணுறாங்க. ரூக்கை வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறமா இப்போ அழகாக குயின் D3 செக்கு. ஸோ குயின் D3 செக் மூலிமா பாருங்கள் இந்த ஒரு E5க்கு ஒயிட்டோடைய கிங்கால் எங்கேயுமே வர முடியாது. ஸோ இந்த இடத்துல வைஷாலியால் கிங் G2 தான் ப்ளே பண்ண முடியும். கிங் G2க்கு அப்புறமா இங்கே ஒரு செக் வருது. ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கிங் G1 மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். கிங் G1க்கு அப்புறமா இங்கே ஒரு செக் தராங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ரூக்கை வச்சு தான் பிளாக் பண்ண முடியும். ரூக்கை வச்சு பிளாக் பண்ணதுக்கப்புறமா திரும்ப இங்கே ஒரு குயின் மூலிமா ஒரு செக் வருது. இப்போ உங்களுக்கு வந்து 3 ஸ்கொயர் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் கிங் H2 ப்ளே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூக் H4 வந்து ஒரு சூப்பரான செக்மேட்டு. அப்படி இல்லையா நீங்கள் கிங் F1 ப்ளே பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ரூக் மூலிமா ஒரு செக் வரும். இந்த செக்கை நீங்கள் தடுக்கணுன்னா ரூக்கை வச்சு பிளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். ஸோ இது வந்து இந்த ஒரு 2 ஸ்கொயர்லையுமே போடலை. F1 அண்ட் இந்த H2ல H1ல போட்டிருக்காங்க. ஸோ H1ல போட்டதுக்கப்புறமா பாருங்கள் இந்த இடத்துல குயின் மூலிமா ஒரு செக் வருது. ஸோ திரும்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கொயருக்கு தான் போக முடியும்.
ஃபைனலா பார்த்தீங்கன்னா, ரூக் H4 செக்மேட்ட வந்து அலோ பண்ணியிருக்கிறாங்க வைஷாலி. ஸோ திவ்யா பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டா செக்மேட்டோட இந்த ஒரு கேம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வைஷாலி வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாங்க. ஃபைனலா அவங்களுக்கு கொஞ்சம் டைம் பிரஷர் இருந்ததுனால, இந்த ஒரு பேஸ் ரேங்க வந்து விட்டுட்டாங்க. ஸோ அத நல்ல அட்வான்டேஜா யூஸ் பண்ணி திவ்யா வந்து கேமையே வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா, எக்ஸலன்ட்டான பிளேயர்ஸு. ஸோ இது ஒரு எக்ஸலன்ட்டான கேமு. ஸோ பேக் ரேங்க் வீக்னஸ நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்? ஸோ எந்த நேரத்தில பேக் ரேங்க் வீக்னஸ விடக்கூடாது? ஸோ எந்த நேரத்தில நம்மளுடைய ஆப்போனன்ட்டுடைய கிங்க கரெக்ட்டா அட்டாக் பண்ணணுன்றதையும் இந்த கேம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த கேம பத்தின கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நெறைய பேர் இந்த வீடியோவ லைக் பண்ணி நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் YouTube நெறைய பேருக்கு இந்த வீடியோவ கொண்டு போய் சேர்க்கும். தேங்க் யூ.